உடம்புல எங்கேயாவது அடிபட்டா நாம உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், ரைட்? படத்தை பார்த்துட்டு இதோ பாருங்க இந்த இடத்துல தான் எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னு டாக்டர் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாரு. விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஆமா, பிரச்சனை இருக்கு இல்லைன்னா இல்ல, ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த மனித மனசு, நரம்பியல், உளவியல், இந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழையும் போது எந்த எக்ஸ்ரே இயந்திரமும் வேலை செய்யாது. நம்ம மூளைக்குள்ள ஆக்சுவலா என்ன நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய மர்ம நாவல படிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம மூளை நம்மகிட்டயே நிறைய விஷயங்களை மறைக்க ட்ரை பண்ணோம். அதாவது நாம முழிச்சிருக்கும் போதே நமக்கு தெரியாம பல நாடகங்களை அது நடத்தும், தெரியுமா? கரெக்ட். அந்த நாடகங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல தோண்டி துருவி பார்க்க போறோம். நம்ம சோர்ஸ் மெட்டீரியலா இன்னைக்கு எடுத்துக்கிட்டது சிக்மண்ட் ஃப்ராய்ட் 1901 எழுதின தி சைக்கோபெத்தாலஜி ஆஃப் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான புத்தகம். ரொம்ப கிளாசிக்கான ஒரு புத்தகம் இது. ஆமா. இப்போ நம்ம தினசரி வாழ்க்கையில சாதாரணமா கடந்து போற விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது நல்லா தெரிஞ்ச ஒருத்தரோட பேரை திடீர்னு மறக்கிறது, இல்ல பேசும்போது வாய் தவறி வேற ஏதோ ஒரு வார்த்தையை சொல்றது, இல்லனா கையில வச்சிருந்த சாவிய எங்கேயாவது வச்சுட்டு தேடுறது, இதெல்லாம் நடக்கும். ரைட். இதெல்லாம் நிஜமாவே தற்செயலா நடக்கிற தவறுகளா, மூளை சோர்வா இருக்கிறதால நடக்கிற விஷயங்களா அப்படின்னு கேட்டா ஃப்ராய்ட் சொல்றாரு, இல்ல, இதுக்கு பின்னாடி உங்க ஆழ்மனதோட மிகப்பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு. சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா. ஃப்ராய்ட் இந்த புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, நம்ம மூளைக்குள்ள தற்செயல் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. சின்னதா ஒரு பேரை மறக்கிறதுல இருந்து காலிடறி கீழே விழுகிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரகசிய நோக்கம் இருக்கு. ஓ, எல்லாத்துக்குமேவா? ஆமா, எல்லாத்துக்குமே. இத புரிஞ்சுக்க அவர் முதல்ல பேறுகளை மறக்கும் பழக்கத்தை பத்தி பேசுறாரு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தையே இதுக்கு உதாரணமா சொல்றாரு. அவரோட லைஃப்லயே நடந்ததா? ஆமா. ஒரு முறை அவர் இத்தாலியில ஆர்கிவியட்டோ அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு தேவாலயத்துக்கு போயிருக்காரு. அங்க உள்ள புகழ்பெற்ற ஓவியங்களை வரைஞ்சது யாருன்னு இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அந்த ஓவியரோட பேரான சிக்னோரல்லி அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா மறந்து போச்சு. சிக்னோரல்லி? அவ்ளோ பெரிய ஓவியரோட பேரே ஃப்ராய்டுக்கு எப்படி மறந்தது? அதுதான் இதுல விஷயமே. அந்த பேர் அவருக்கு மறக்கல, மூளை வேணும்னே அந்த பேரை இருட்டடிப்பு செஞ்சிருக்கு. அவருக்கு அந்த பேர் நினைவுக்கு வரலையே தவிர பாட்டிச்செல்லி, போல்ட்ராஃபியோ அப்படிங்கிற வேற 2 தவறான பேர்கள் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஓ, வேற பேர்கள் வருது, ஆனா சரியான பேர் வரல. கரெக்ட். இது தப்புன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்ப ஏன் இப்படி நடக்குதுன்னு அவரு பின்னோக்கி சிந்திச்சு பார்க்கறாரு. அந்த ஓவியரை பத்தி பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கூட பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட வேறொரு சீரியஸான விஷயத்தை பத்தி விவாதிச்சிருக்காரு. சீரியஸான விஷயம்னா மரணம், பாலியல் தொடர்பான ஒரு உரையாடல், சரிதானே? ஆமா, எக்ஸாக்ட்லி. துர்க்கியர்களோட பழக்க வழக்கங்கள் பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா அவர்கள் மரணத்தை எப்படி ஏத்துக்கறாங்க, அதே சமயம் பாலியல் இன்பத்தை எவ்வளவு முக்கியமா நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டாபிக். சென்சிட்டிவான டாபிக். ரொம்பவே. அந்த உரையாடல்ல போஸ்னியா, ஹெர்சோகவினா, அப்புறம் ஹெர், அதாவது ஜெர்மன் மொழியில சார் அப்படின்னு அர்த்தம், இந்த மாதிரி வார்த்தைகள் தொடர்ச்சியா வந்திருக்கு. இது போக டிராஃபாய் அப்படிங்கிற இடத்துல தற்கொலை செய்து கொண்ட தன்னுடைய ஒரு நோயாளி பற்றிய குற்ற உணர்வும் வருத்தமும் ஃப்ராய்டோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த மரணம், தற்கொலை, குற்ற உணர்வு இதெல்லாமே அவருக்கு வலியை தரக்கூடிய விரும்பத்தகாத எண்ணங்கள், ரைட்? இதை அவர் மனசிலிருந்து அப்புறப்படுத்த, அதாவது தணிக்கை செய்ய நினைச்சிருக்காரு. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. இங்கு கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அந்த கசப்பான எண்ணங்களை அவர் மூளை ஒரு பெட்டியில போட்டு பூட்ட நினைச்சிருக்கு. இத உளவியல்ல ரிப்ரெஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஆனா மூளை அந்த எண்ணங்களை மட்டும் பூட்டல இல்லையா? ஆமா, அந்த உரையாடல்ல வந்த ஹர் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து லாக் பண்ணிடுச்சு. ஹர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இத்தாலிய மொழியில சிக்னோர் அப்படின்னு அர்த்தம். அதனால சிக்னோரை உள்ள தள்ளி பூட்டின மூளை அதை தொடர்ந்து வந்த சிக்னோரெல்லி அப்படிங்கிற அந்த ஓவியரோட பேரையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிருச்சு. ஆஹா, இங்கேதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம மொபைல் போன்ல இருக்கிற ஆட்டோ கரெக்ட் வசதி மாதிரி இது இருக்கு. ஆட்டோ கரெக்டா? எப்படி சொல்றீங்க? இப்போ நாம ஒரு தவறான வார்த்தையையோ அல்லது யாருக்கும் தெரியக்கூடாத ஒரு ரகசிய வார்த்தையையோ டைப் செய்யும்போது போன் எப்படி தானாகவே சம்பந்தமில்லாத வேறொரு நல்ல வார்த்தையா மாற்றி டைப் பண்ணிடுமோ, அதே மாதிரி தான் நம்ம மூளையும் செய்யுதா. நமக்கு வலியை தரும் நினைவுகளை மறைக்க அதுக்கு பதிலா பாட்டிஷலி, போல்ட்ராப்பியோ அப்படின்னு வேற வார்த்தைகளை தூக்கி போடுதா. வாவ், அந்த ஆட்டோ கரெக்ட் ஒப்பீடு ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. மூளை ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி வேலை செய்யுது.
ஒரு வலியை அல்லது அவமானத்தை தவிர்க்க நினைக்கும்போது மூளை அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அழிக்காம அதோட தொடர்புடைய வார்த்தைகள், எழுத்துக்கள், சப்தங்கள் எல்லாத்தையும் ஒரு வலை மாதிரி பின்னி மொத்தமா மறைச்சிருது. அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். பிராய்டோட இந்த புத்தகத்திலேயே அலிக்வஸ் அப்படிங்கிற வார்த்தைய மறந்த ஒரு இளைஞனோட கதை வருது. அது இதை விட மர்மமா இருக்கு. ஒரு இளைஞன் புகழ்பெற்ற கவிஞர் வர்ஜிலின் கவிதைய ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த வரியில வர அலிக்வஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மட்டும் அவனால ஞாபகப்படுத்தவே முடியல. ஆமா, அது ரொம்ப ஃபேமஸான கேஸ் ஸ்டடி. ப்ராய்ட் என்ன பண்றாருன்னா, அந்த இளைஞன்கிட்ட இந்த அலிக்விஸ் வார்த்தையை நினைக்கும்போது உன் மனசுல என்னென்ன தோணுதுன்னு வரிசையா சொல்லு அப்படின்னு ஒரு சின்ன கேம் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இதுலேருந்து எப்படி அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும்? அந்த இளைஞன் சொல்ற பதில்கள் தான் மூளையோட அந்த சங்கிலி தொடர்பை நமக்கு காட்டுது. அவன் அலிக்விஸ் அப்படிங்கிறத பிரிச்சு ரிலிக்ஸ், அதாவது புனித பொருட்கள், லிக்விடேஷன், லிக்விட், திரவம், ரத்தம் அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றான். ஓகே, வார்த்தைகள் அப்படியே மாறுது. ஆமா. அப்புறம் திடீர்னு செயின்ட் ஜெனாரியஸ் அப்படிங்கிற ஒரு துறவிய பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அந்த துறவியோட ரத்தம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல திரவமா மாறும். அப்படி அந்த அற்புதம் நடக்கலைனா மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்றான். கடைசியா கேலண்டர் ஞாபகத்துக்கு வருது. லிக்விட் ரத்தம் குறிப்பிட்ட நாள்ல நடக்க வேண்டிய அற்புதம் கேலண்டர். இது எல்லாம் வச்சு ப்ராய்ட் ஒரே வரியில அவனுடைய உண்மையான பிரச்சனையை உடைக்கிறாரு. உங்க காதலிக்கு இந்த மாசம் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, அவளுக்கு குழந்தை பிறந்துடுமோ, நாம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, அதான உண்மை அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அதை கேட்டதும் அந்த இளைஞன் அதிர்ச்சியாகி அதை அப்படியே ஒத்துக்கிறான். இது எவ்வளவு பெரிய மேஜிக்! வந்து விடுமோ அப்படிங்கிற அவனோட ஆழ்மன பயத்தை வெளியில காட்டிக்காம அடக்கி வைக்க போராடுறான். ஆனா அந்த பயம் அவன் உச்சரிக்கும் கவிதையில உள்ள அலிக்விஸ் அப்படிங்கிற சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தைய இருட்டடிப்பு செய்யறது மூலமா தன்னை வெளிப்படுத்திக்கிச்சு. சோ நம்மால ஒரு உண்மைய முழுசா மறைக்கவே முடியாதுங்கிறத இது தெளிவா காட்டுது. அப்போ நினைவுகளை மறைக்க மூளை செய்யும் தந்திரங்களை பத்தி இவ்ளோ நேரம் பேசணும். அடுத்ததா வாய் தவறி வர்ற வார்த்தைகள் பத்தி பாப்போம். கண்டிப்பா, அது ரொம்ப முக்கியமான டாபிக். மூளையோட சென்சார் போர்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூங்கிட்டா என்ன ஆகும்? நாம சொல்ல வந்ததை விட்டுட்டு உள்ளுக்குள்ள நினைச்ச உண்மைய பட்டுன்னு உளறிடுவோம் இல்லையா? இத நம்ம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, நாக்கு தவறுதல் என்பது வெறுமனே நாக்கு சுளுக்கிக் கொள்வதோ அல்லது சோர்வினால் நடப்பதோ அல்ல. அது நாம சொல்ல வந்த வாக்கியத்திற்கும் நாம மனதிற்குள் ரகசியமாக நினைத்துக் கொண்டிருக்கும் மற்றொரு வாக்கியத்திற்கும் நடக்கும் போட்டியின் வெளிப்பாடு. அதுதான் ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படின்னு இன்னைக்கு உலகமெங்கும் பாப்புலரா சொல்லப்படுது. ரைட். நம்ம பேசுற வார்த்தைகள்ல நடக்கிற பிழைகள் ஒருபோதும் சாதாரணமானவை அல்ல. ஃப்ராய்டோட நோயாளிகள்ல ஒரு பெண்ணோட உதாரணத்தை பார்ப்போம். அவங்க எப்படி உட்கார்ந்திருந்தாங்க அப்படின்னு விளக்குறதுக்கு, நான் ஒரு பாக்கெட் கத்தி போல மடங்கி மூடிக்கொண்டேன், அதாவது ஐ ஷட் அப் லைக் அ பாக்கெட் நைஃப் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ செட் அப் அப்படின்னு சொல்றாங்க. செட் அப் அப்படி ஒரு வார்த்தையா இங்கிலீஷ்ல இல்லையே. அது சும்மா நாக்கு கொள்ளுனதுதான். வார்த்தை இல்லைதான். ஆனா அந்த தவறு எதனால வந்துச்சுன்னு ஃப்ராய்ட் அனலைஸ் பண்ணும்போது அந்த பெண்ணோட ஆழ்மனசுல கர்ப்பம், மாதவிடாய் மற்றும் அவங்களோட உடல் உறுப்புகள் பத்தின குழப்பமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு தெரிய வருது. ஓ, அப்போ அந்த எண்ணங்கள் பேச்சுல குறுக்கிடுதா? ஆமா, ஷட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வரும்போது அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த பாலியல் ரீதியான ரகசிய எண்ணங்கள் குறுக்கிட்டு ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் நடக்குது. அந்த மோதலோட முடிவு தான் சட் அப் அப்படிங்கிற உளறல். எனக்கு ஆபீசர் 606 கதை இன்னும் பயங்கரமா தோணுச்சு. ஒரு பெண் தியேட்டருக்கு போய் ஆபீசர் 666 அப்படிங்கிற ஒரு காமெடி நாடகத்தை பார்த்துட்டு வராங்க. ஆனா வெளியில அத பத்தி பேசும்போது வாய் தவறி ஆபீசர் 606 நாடகம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப இமோஷனலான ஒரு கேஸ். 666க்கு பதிலா 606. இது வெறும் நம்பர்ல வந்த குழப்பம்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணீர் கதையே இருக்கு. ஆமா, அவங்க சாதாரணமா வாய் தவறி சொல்லல. விசாரணையில அவங்க தன்னோட கணவர் மேல ரொம்ப கோவத்திலையும் மன உளைச்சல்லையும் இருக்கிறது தெரிய வருது. ஏன்னா அவரோட கணவருக்கு ஒரு ரகசிய நோய், அதாவது சிஃபிலிஸ் இருந்திருக்கு. அந்த காலத்துல அந்த நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்பட்ட மருந்தோட பேரு சால்வர்சன் 606. கடவுளே, அப்போ அந்த நாடகம் பார்க்கும்போது கூட அவங்க அதான் நினைச்சிருக்காங்க. ஆமா, அந்த பெண் தியேட்டர்ல உட்காந்து நாடகத்தை பார்த்தாலும் அவங்க மனசெல்லாம் அந்த 606 மருந்த பத்தியும் தான் கணவன் செஞ்ச துரோகத்தை பத்தியும் தான் நினைச்சு அழுதுகிட்டு இருந்திருக்கு. அதனால அவங்க உதடுகள் 666 உச்சரிக்க நினைச்சாலும் அவங்க தொண்டையிலிருந்து வெளியே வந்தது அந்த 606 அப்படிங்கிற வலி நிறைந்த உண்மைதான். இத கேட்கும்போதே எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. நாம வாயை திறந்தாலே நம்ம ரகசியங்கள் எல்லாம் வெளியில விழுந்துடுமோன்னு தோணுது. இதுல ஒரு பேராசை பிடிச்ச டாக்டரோட கதையும் வருது. அந்த டாக்டர் கதை கிளாசிக். ரொம்ப பணக்காரரான ஒரு நோயாளிய பார்க்க அந்த டாக்டர் போறாரு.
பேசிட்டு கிளம்பும்போது நீங்க சீக்கிரமா குணமாகி படுக்கையை விட்டு எழுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க சீக்கிரமா படுக்கையை விட்டு எழமாட்டீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு முகத்துக்கு நேரா உளறிடுறாரு. இங்கேதான் மூளையோட தந்திரம் ஒழிஞ்சிருக்கு. அந்த டாக்டர் வெளியில ரொம்ப பரிவு காட்டுற மாதிரி நடிச்சாலும் அவருக்குள்ள ஒரு சுயநலம் இருந்தது. இந்த பணக்கார நோயாளி இன்னும் கொஞ்ச நாள் படுக்கையிலே இருந்தா நாம இன்னும் நிறைய ஃபீஸ் வாங்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பேராசை அது. அப்போ அந்த பொய்யான ஆறுதலுக்கும் பேராசைக்கும் சண்டை நடக்குது. ஆமா, அவர் வாயிலிருந்து வெளியே வர நினைச்ச பொய்யான ஆறுதல் வார்த்தைகளுக்கும் அவருக்குள்ள இருந்த உண்மையான பேராசைக்கும் ஒரு சண்டை நடக்குது. கடைசியில அந்த ரகசிய எண்ணம் ஜெயிச்சு அவர் நாக்குல வந்து விழுந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியானால் கோபத்துல நாம யாரையாவது திட்டுறோம், அடுத்த நிமிஷம் சாரிப்பா வாய் தவறி வந்துருச்சு, நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஃப்ராய்டு சொல்றபடி பார்த்தா அது வாய் தவறி வரல, நாம உண்மையிலேயே அவங்கள அப்படி திட்டுறதுக்கு தான் நினைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தமா? இது நம்ம உறவுகளை, நட்புகளை எவ்வளவு தூரம் பாதிக்கும்? அது ரொம்ப வேலிடான கேள்வி. நாம ஒருத்தரை பார்த்து புன்னகைச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள வெறுக்கிறோம்னா மூளை என்னைக்காவது ஒரு நாள் அந்த வெறுப்ப வார்த்தையாக்கி வெளியில போட்டு உடைச்சிடுமே. அந்த பயம் நியாயமானதுதான். ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, சாரி வாய் தவறி வந்துருச்சு அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ உளவியல் ஏத்துக்காது. வாய் தவறல, உங்க ஆழ் மனசுல என்ன இருக்கோ அதுதான் வெளியே வந்திருக்கு. நம்ம மூளை பொய் சொல்றதுக்கு நிறைய எனர்ஜியை செலவழிக்கணும், ஆனா உண்மையை கொட்டத்துக்கு எந்த எனர்ஜியும் தேவையில்ல. ஓ, சென்சார் அசந்தா உண்மை வந்துரும். அதான் உண்மை. இது உறவுகள்ல சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். ஆனா இன்னொரு கோணத்துல பார்த்தா மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நிஜமா புரிஞ்சுக்க போலியான முகமூடிகளை கழட்டி எறிய இது ஒரு இயற்கையான வழின்னு கூட சொல்லலாம். ரைட், அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான். சரி, வார்த்தைகள்ல நடக்கிற தவறுகள் நம்ம காட்டி கொடுக்குதுன்னு ஏத்துக்கலாம். ஆனா உடல் ரீதியாக நாம செய்யற செயல்கள், அதாவது கவனக்குறைவா ஒரு பொருளை உடைக்கிறது, சாவிய தொலைக்கிறது, இதுல எப்படிங்க ஆழ்மனதோட வேலை இருக்கும்? இதுக்கு காரணம் ஈர்ப்பு விசை இல்லனா வெறும் கவனக்குறைவு தானே அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. டாக்டர் பிரில்ஸ் அப்படிங்கிறவரோட நோயாளி ஒருத்தர் பத்தின சம்பவம் ரொம்ப நல்ல உதாரணம். அந்த நோயாளி தன்னோட சிகிச்சையை முடிச்சுட்டு ஒரு நீண்ட விடுமுறை பயணத்துக்கு போக தயாராகிறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு பீஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அங்கதான் ட்விஸ்ட். அவர் தன்னுடைய அலமாரி சாவிய யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுட்டு முழுசா மறந்துடுறாரு. பணம் எடுக்க முடியல, பயணமும் லேட் ஆகுது. இதுல என்ன ரகசியம் இருக்க முடியும்? அவருக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்ல, அதை தவிர்க்க மூளை செஞ்ச தந்திரம், அவ்வளவுதானே? அது ஒரு காரணம். அதைவிட முக்கியமான விஷயம், அவருக்கு அந்த சிகிச்சையை பாதியில நிறுத்திட்டு போறதுலயே இஷ்டமே இல்ல. டாக்டர் விட்டு பிரியா அவருக்கு மனசு வரல, ஆனா வெளியில சூழ்நிலை காரணமா கிளம்ப வேண்டிய கட்டாயம். அதனால அவரோட எதிர் விருப்பம், அதாவது கவுண்டர்வில், பயணத்தை தவிர்க்க நினைக்கும் ஆழ்மன ஆசை அந்த சாவியை தற்செயலா மறைச்சு வைக்கிற ஒரு காரியத்தை செஞ்சிருக்கு. ஓ, ஆச்சரியமா இருக்கே. இதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய மனைவி பரிசலிச்ச ரொம்ப விலையுயர்ந்த கத்திய பத்திரமா வச்சிருந்தும் தொலைச்சிடுறாரு. ஏன்னு பார்த்தா கத்திய பரிசா கொடுத்தா உறவு அருந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை அவர் மனசுல ஆழமா இருந்திருக்கு. ஆமா, அதுவும் டிப்பிக்கல் கவுண்டர்வில் தான். தனக்கு பயத்தை தர்ற ஒரு பொருளை மனசு தானாவே தன்னை விட்டு தள்ளி வைக்க நினைக்குது, அதனால தொலைச்சிடுது. ஓகே, இது எல்லாம் ஓரளவுக்கு லாஜிக்கா ஏத்துக்க முடியுது. ஆனா தனக்குத்தானே காயப்படுத்திக்கிற விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறது? இது உளவியல்ல இன்னும் ஆழமான இருண்ட பகுதி. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. ஒரு பெண் தன்னுடைய கணவனோட உறவினர்கள் முன்னாடியில காங்கான் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அது கொஞ்சம் துடுக்குத்தனமான தாராளமான நடனம். இத பார்த்து அவங்களோட கணவன் எல்லாரும் போனதுக்கு அப்புறம், நீ என்ன ஒரு விலை மாதிரி ஆடிட்டு இருந்த அப்படின்னு அவளை கடுமையா திட்டுறாரு. ஓ, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ரொம்பவே. இது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் குற்ற உணர்வையும் ஏற்படுத்துது. மறுநாள் அந்த பெண் குதிரை வண்டியில வெளியே போறாங்க. வண்டி கொஞ்சம் தடுமாறுது. உடனே அவங்களாவே பயந்து போய் வண்டியில இருந்து கீழே குதிச்சு காலை உடைச்சுக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளோ பெரிய காயம் பட்டிருந்தும் அவங்க எந்த வலியையும் வெளிக்காட்டாம ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. ஆமா, வலி தெரியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆழ்மனசு அந்த நடனமாடிய அவமானத்துக்கு தனக்குத்தானே கொடுத்துக்கிட்ட தண்டனை தான் இந்த காயம். இனிமேல் அவங்களால அந்த டான்ஸ் ஆடவே முடியாது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுதான் செல்ஃப் பனிஷ்மெண்ட், அதாவது தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளுதல். அவங்க அந்த வலிய ஒரு தண்டனையா, ஒரு பிராயச்சித்தமா ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் வலி அவங்களுக்கு பெருசா தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் ஒரு பொருளை தவற விடுறேன்,
அல்லது ஒரு படியிலேருந்து நானே கீழே விழுந்து காயப்படுத்திக்கிறேன் அப்படின்னா என் மூளை அந்த இடத்தோட ஈர்ப்பு விசை, நான் விழுற கோணம் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா கணக்கு போட்டு வேணும்னே என்னை கீழே தள்ளுதா? இல்ல அப்படி கிடையாது. ஒரு விபத்துங்கிறது வெறும் ஆக்சிடென்ட் தானே. அத மூளை பிளான் பண்ணுதுன்னு நம்புறது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. நீங்க கேட்டுற மாதிரி மூளை பிசிக்ஸ் கால்குலஸ்லாம் போட்டு உங்களை கீழே தள்ளுறதில்ல. மூளை அப்படி திட்டமிட்டு ஒரு விபத்தை உருவாக்குறதில்ல. ஆனா அது ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சந்தர்ப்பம்னா எப்படி? உங்களை சுத்தி நடக்கிற ஒரு சின்ன தடுமாற்றத்தை அது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. ஒரு சின்ன கல் தட்டி விடும்போது உங்களை சுதாரிச்சுக்க விடாம உங்க ஆழ்மனம் அந்த விபத்தை முழுமையடைய செஞ்சிடுது. இதுதான் உனக்கு கிடைச்ச சரியான தண்டனை அப்படின்னு அது அந்த விபத்தை அனுமதிக்குது. ஆஹா, அப்ப மூளை ஒரு சந்தர்ப்பவாதி. தனக்கு தேவையான தண்டனையோ அல்லது ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கவோ ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அது ஆக்சிடென்ட் மாதிரி நடிச்சு அதை சாதிச்சுக்குது. எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். பிராய்டு தன்னோட மேசையில இருந்த இங்கு பாட்டிலின் மூடியை தச்சையெல்லாம் தட்டிவிட்டு உடைச்சதும் இப்படிதானா? அது ஒரு கெட்ட சகுனத்தை தடுப்பதற்கான தியாகம் அப்படின்னு அவர் சொல்றாரே. ஆமா, பண்டைய காலங்கள்ல தெய்வங்களை குளிர்விக்க பலி கொடுக்கும் வழக்கு இருந்தது இல்லையா? அதை போல இதுவும் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய இழப்பு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும்போது நமக்கு சொந்தமான ஒரு சின்ன பொருளை நாமே தற்செயலா உடைப்பதன் மூலமா ஆழ்மனம் ஒரு பேரம் பேசுது. இதோ பாரு, நான் ஏற்கனவே ஒரு இழப்பு சந்திச்சிட்டேன், அதனால எனக்கு வரப்போற அந்த பெரிய கெடுதல் இனி நடக்க வேண்டாம் அப்படின்னு பேரம் பேசுது. ரைட்? கரெக்ட், சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த சின்ன சின்ன ஆழ்மன விளையாட்டுகள் எப்படி ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட மூட நம்பிக்கைகளாகவும் அதீத பயங்களாகவும் மாறுதுன்னு பார்க்கும்போது தலை சுத்துது. கண்டிப்பா மனச்சிதைவு, அதாவது பேரனோயா உள்ள நோயாளிகளை பார்த்தா இது இன்னும் தெளிவா புரியும். அவங்க மற்றவர்கள் செய்யற சாதாரண செயல்களுக்கு பின்னாடியும் தங்களுக்கு எதிரான ஒரு பெரிய சதி இருப்பதா நம்புவாங்க. ஓ, எல்லாத்துலயும் ஒரு சதி இருக்குன்னு நினைப்பாங்க. ஆமா, யாராவது சாதாரணமாக இருமினால் கூட இவன் என்ன கேலி பண்றதுக்கு தான் வேணும்னே இருமுனா அப்படின்னு நினைப்பாங்க. அதே போலதான் மூட நம்பிக்கை உள்ளவங்களும் நடக்கறாங்களா? தற்செயலா நடக்கிற வெளி உலக நிகழ்வுகளுக்கு ஒரு மாயாஜாலக்காரமும் கற்பிப்பாங்க. ஒரு பூனை குறுக்க போனா அன்னைக்கு நாளே வீணாகிடும்னு பயப்படுறது. ரெண்டு ஒண்ணுதான். இதை புரிஞ்சுக்க ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அதாவது மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கிற குழப்பம், பயம், குற்ற உணர்வு, சந்தேகம் இதையெல்லாம் வெளி உலகம் மீதோ அல்லது மற்றவர்கள் மீதோ திணிக்கிறது. ஓகே, பயம் அவங்கக்குள்ள இருக்கு, அத பூனை மேலே பழிய போடுறாங்க. ஆமா, பூனைக்கு போறதுனால காரியம் கெடப்போறதில்ல. ஆனா அவங்களுக்குள்ள ஏற்கனவே இந்த வேலை நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை அவங்க அந்த பூனை மேல திணிச்சு தங்களே ஏமாத்திக்கிறாங்க. அப்படியானால் மூளையில தற்செயல், அதாவது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒன்றுக்கு வேலையே இல்லையா? எல்லாமே முன்னாடியே முடிவு செய்யப்பட்டவையா? 100% உண்மை. இதத்தான் சைக்காலஜிக்கல் டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்றோம். மனதை பொறுத்த வரைக்கும் தற்செயலான நிகழ்வுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ரீடிட்டர்மெண்ட். ஆமா, நமது ஒவ்வொரு சிறு அசைவும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு மறதியும், ஒவ்வொரு தடுமாற்றமும் ஏதோ ஒரு ஆழமான காரணத்தால தான் நிகழ்கிறது. அது நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு பெரிய உளவியல் லாஜிக் அதுக்கு பின்னாடி கட்டாயம் இருக்கும். இது நம்மை பற்றி நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க ஒரு மிகப்பெரிய திறவுகோல். நம்ம செய்யற சின்னஞ்சிறு தவறுகளும் கூட நம்மை பற்றிய உண்மைகளை உரக்கச் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால ஏதாவது தப்பு நடந்தா அடுத்தவங்கள குறை சொல்றதை விட, ஏன் என் மூளை இந்த தப்ப செஞ்சது, எனக்குள்ள என்ன பயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தற்செயலான தவறுகளை நாமே உற்று நோக்கினா நம்ம இரண்ட பக்கங்களை நாமளே வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. நம்ம தவறுகள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள் ஏராளம். அது தற்செயல்னு ஒதுக்காம கவனிச்சு பார்த்தா நம்ம மனசோட உண்மையான முகம் நமக்கே தெரியும். சூப்பர். இது எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. நீங்களும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம சாவிய தொலைப்பதும், தவறான வார்த்தையை உச்சரிப்பதும், கீழே விழுவதும் கூட நம்ம ஆழ்மனதோட ரகசிய விருப்பம் அப்படின்னா, நாம நம்ம வாழ்க்கையில எடுக்கிற மிகப்பெரிய முடிவுகள் இருக்குல்ல, யாரை திருமணம் செய்து கொள்கிறோம், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி தர்க்க ரீதியான முடிவுகளா, அல்லது நம்மை அறியாமலேயே நம்ம ஆழ்மனம் செஞ்சுட்டு இருக்கிற மற்றொரு தற்செயலான தவறா? இத நீங்களே கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும்.
என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.